வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் டால்பி டிடிஎஸ் ஃபார்மட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரை யாருக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு HDMI ARC இன்புட் மஸ்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இதில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜிஸ்டாரோடைய GS888 டிகோடர் தான் பயன்படுத்தியிருக்கோம். அவங்களுக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட இன்னும் 2 ஆம்ப்ளிஃபையரை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் 30 வோல்ட் 10 ஆம்பியர் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் இதில் பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டிரான்சிஸ்டர் ஐசி தான். 5 சேனல் ஆடியோக்காக 10 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்ட் பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டரில் ஆர்மேக்ஸ் பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பயன்படுத்தின ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் 3 தான். இதில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோடைய 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் 2 பக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருக்கோம். ஒரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம G888 டிகோடருக்காகவும், இன்னொரு பக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா V மீட்டருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக அழகாக பண்ணியாச்சு. வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா.
மாடல் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 24 வோல்ட் பேட்டரி சப்ளையில் இயங்கக்கூடிய லாரிக்கான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான். இதில் பயன்படுத்தின ஐசி பார்த்தீங்கன்னாக்கா STK 4392 ஐசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். பிடி பார்த்தீங்கன்னாக்கா MK பிராண்டோடைய 2 டிரான்சிஸ்டர், அதாவது டபுள் டிரான்சிஸ்டர் பிடி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஆம்ப்ளிஃபையர் தான் அது. அதாவது லாரிலாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். அதாவது பார்த்திங்கன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 1300 1200 அந்த ரேஞ்சு தான் வரும். அதாவது இன்றைக்கி நடந்த வேலையில் இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம ரெடி பண்ணதுனால இந்த வீடியோவில் இது சேர்த்து போடுறேன். இன்னொரு ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 2.1 ஆம்ப்ளிஃபையர். அதாவது நம்ம நெய்வேலியிலே இருக்கிற ஒரு கஸ்டமருக்காக ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2.1 ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா 28 வோல்ட் 6 ஆம்பியரில் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டி வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் ஐசி தான். ஸ்டீரியோ அவுட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் சக்தி பிராண்ட் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபர் அவுட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 2 டிரான்சிஸ்டரில் பீட்ஸ் பிராண்டோடைய போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோ பாஸ் போர்டுமே இன்பில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு சப் ப்ரீ போர்டெலாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. சிம்பிளாகவே அழகாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஆம்பை ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் போயிட்டே இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா கஸ்டமரும் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு 1.5 மணி நேரத்துலேயே இந்த ஆம்ப்ளிஃபையர் முடித்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஓரளவுக்கு நீட்டாகவும் பண்ணியிருப்போம், ஓரளவுக்கு ரஃப் ஒர்க்கும் இருக்கும். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரோடைய ப்ரைஸ் அப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4200 ஒரு 4500 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இப்போ இன்னும் நல்லா நம்ம ஒயரிங்லாம் கொஞ்சம் டைமிங்லாம் எடுத்து பண்ணும்போது நமக்கு 4500 அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வரும் இந்த ஆம்ப்ளிஃபையர். இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர் தான். அதாவது நம்ம டிரான்சிஸ்டர் ஐசிலாம் வந்து பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்லாம் போட்டு கேட்கும்போது நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரோட லைஃப்மே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு, நெக்ஸ்ட்டு GS டிப்ளை டிகோடோடைய பேக் சைடு யூனிட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்டிக்கல் கோஆக்சில் HDMI ஏர்ஸ் இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகள்லேயும் டால்பி DTS ஃபார்மட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மேனுவல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அல்லது ரிமோட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இல்லை எந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கொடுக்குற ஆம்ப்ளிஃபையருக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.